உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நான் நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன். அன்னைக்கு மலேசியால மீட் பண்ணோம், ஆனா அன்னைக்கு சரியா பேச முடியல. உட்காருங்க. ஆமா, அன்னைக்கு ஒழுங்கா பேச முடியல. அதுக்கப்புறம் நம்ம இப்பதான் பாக்குறோமோ. 2-3 தடவை மீட் பண்ண பிளான் போட்டோம், ஆனா மிஸ் ஆயிடுச்சு. சாரி, நான் கொஞ்சம் வேலையில மாட்டிக்கிட்டேன், அதான் மீட் பண்ண முடியாம போயிடுச்சு. உங்களை உங்க வீட்டுல வச்சு மீட் பண்ணணும்னு இருக்கு பாருங்க. அதுவும் சரிதான் சரிதான். வாங்க மாப்பிள்ள. அத்த இவங்க மாப்பிள்ள, உங்க மாமா சொன்னாரே, மலேசியா ஏஜென்ட் நாராயணன், இவர்தான். ஓ, அவங்களா? வாங்க வாங்க வாங்க. உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆமா சிவா, உங்க வைஃப் எங்க? வைஃப் ஜனனி அங்க வர வந்ததுக்கு அவங்களையும் பாத்துருவோம். இதோ வராங்க. ஜனனி வாமா. ஜனனி, எப்படி இருக்க? மலேசியால ஒல்லியா இருந்த, இப்ப நல்லா குண்டாயிட்டியம்மா. மாமியார் வீட்டுல நல்ல கவனிப்பு போலையே. ஆமா, இவர் என்கிட்ட நீங்க 2 பேரும் லவ் பண்ண விஷயத்த சொன்னாரு. நான் உங்களை போட்டோல தான் பாத்திருக்கேன். அப்படியா? நீ பழைய கம்பெனில இருந்து புது கம்பெனிக்கு வந்துட்டதா சிவா சொன்னாரேமா. ஆமா ஆமா, மாறிட்டேன். ஆமா, நீங்க 2 பேரும் லவ் பண்ண விஷயம் கேள்விப்பட்டதும் உங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி சொன்னேன். ஆனா முடியாம போயிடுச்சு. கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன், கூப்பிடல. சரி, இப்படியே வந்து உங்களை பார்க்காம போக முடியுமா? என்ன லட்சுமி? இவங்க 2 பேரையும் பார்த்தா சந்தேகமா இருக்கு. இந்த போட்டோல பார்த்ததா வேற சொல்றாங்க. இல்லையா இருந்தா அது இதுன்னு சம்மந்தம் இல்லாம பேசுறாங்க. இவங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்காங்க? அம்மா ஜனனி, வந்திருக்கிறவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுமா? உங்களுக்கு மேல தங்க நான் ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். காவேரி, அத்த நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, நீங்க வாங்க. போ. போறேன். போ. ஜனனி, அப்போ மலேசியாலேருந்து வராங்கன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். நல்ல வேளை சமாளிச்சிட்டோம். இல்லைங்க, அவங்க பேசுறது நடந்துக்கிறது இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ அவங்க மேல சந்தேகமாவே இருக்கு. போச்சுடா, உனக்கு என்ன ஆச்சு ஜனனி? வர வர தேவையில்லாம எல்லாரையும் சந்தேகப்படுற. ஆக்சிடென்ட் ஆனதுல எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. ஆனா உனக்கு இப்ப எல்லார் மேலேயும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் என்னை கொலை பண்ண வராங்கன்னு தேவையில்லாம பயந்து இருக்கிற எல்லார் மேலேயும் சந்தேகப்படுற. ஜனனி, சந்தேகம் ஒரு நோய். அது உன் நிம்மதியை அழிச்சு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தும். தேவையில்லாம நீயும் குழம்பி என்னையும் கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாத. நாளைக்கு அவங்க கிளம்பிடுவாங்க. இவர் சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என் உள் மனசுக்கு என்னமோ தப்பா இருக்கு. அதை என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜனனி, ரொம்ப யோசிக்காத. போய் வந்தா உங்களுக்கு கவனி. வாங்க வாங்க. என்ன கதவு மூடுறாரு? சார், நீங்க கொடுத்த டீடைல வச்சு மலேசியாக்கார மாதிரி பக்காவா நடிச்சிட்ட சார். நீங்க பேசின பணத்தை கொடுத்துடுவீங்கல்ல? முதல்ல சொன்ன வேலையை ஒழுங்கா செய். பேசின பணத்தை அப்புறம் தரேன். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் சார். எங்க கிட்ட ஒரு வேலை வந்துருச்சுன்னா அதை பக்காவா முடிச்சிருவோம். ஜனனி மலேசியாவுல ஒரு பெரிய திருடி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து இங்க தப்பிச்சு வந்துட்டா. ஜனனி கிட்ட கவனமா இருங்கன்னு இந்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். அவ்வளவுதானே? நாங்க பாத்துக்கிறோம். நல்லா தான் பேசுறீங்க. அந்த ஜனனி திருடிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? சார், நீங்க விஷயத்த சொன்ன உடனே ஏஐ மூலமா வேற ஒரு திருட்டு வீடியோவை ஜனனியை வச்சு வீடியோவை ரெடி பண்ணியாச்சு. ஆமா சார்,
அந்த வீடியோ மட்டும் உங்க ஆளுங்க பார்த்தாங்க, ஜனனியோட கதை முடிஞ்சுது. நான் வேணும்னா இப்பவே போய் சொல்லட்டுமா? ஆ, இப்ப வேணாம். மாமா நாளைக்கு தான் ஊர்ல இருந்து வராரு. அப்ப பண்ணுங்க. நீங்க சொல்றத மறு பேச்சு இல்லாம அவர் நம்பணும். அதுக்கு தான் சார் இந்த வீடியோ செட்டப். நீங்க கவலையை விடுங்க. சரி சரி, வீட்லயே இருந்தா சந்தேகம் வரும். சுசீந்திரன் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புங்க முதல்ல. ஆ? அட பாவீங்களா, இவ்ளோ பெரிய திட்டத்தோட வந்திருக்கீங்களா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நான் இவங்கள பத்தின உண்மையை சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. இந்த விஷயத்தை நாம தான் சமாளிக்கணும். ஆனா எப்படின்னு தெரியலையே. சரிங்க சார். பார்த்து சூதாரமா நடந்துக்கங்க. அந்த ஜனனி லேசுப்பட்டவ இல்ல. நாங்க பாத்துக்கிறோம் சார். சரி வாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, இவரை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ராஜசேகர் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்காக தான் மலேசியால இருந்து வந்தவங்க மாதிரி இவங்களை இந்த வீட்டுக்குள்ள வர வச்சிருக்கான். என் மேல திருட்டு பழிய போட்டு எல்லாரையும் நம்ப வைக்க பிளான் போட்டிருக்கான். காலையில இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. என்ன பண்றது? இதோ இங்க இருக்கு பாரு. ஐயோ, எவ்வளோ நகை! ஏய், வந்த வேலையை பார்க்காம எதோ பண்ணாத. தேவையில்லாம பிரச்சனை வந்துடும். பேசாம வாய் வச்சுட்டு சும்மா இருயா. நாம இந்த நகை எடுத்தோன்னு யாருக்கும் தெரிய போறதில்ல. நகை காணாம போன விஷயம் தெரிஞ்சா கூட பழி நம்ம மேல வராது. நாம தான் ஜனனி மேல பழிய போட போறோம்ல. இந்த நகை காணாம போனதுக்கும் ஜனனி தான் காரணம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது கிடைச்ச வரைக்கும் லாபம்யா. உன் ஐடியாவும் நல்லதா இருக்கு. சரி சரி, சீக்கிரம் எடு. யாராவது வந்துட போறாங்க. இந்தா. அட பாவீங்களா, எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்ல இருக்க நகையை கொள்ளடிப்பீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.